ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். கொத்தவரங்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பு தச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 100 ml ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகுலாம் வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ண 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கலாம். கட் பண்ண 2 ஆனியனையும் சேர்த்து வதக்கலாம். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அது கூடவே 2 ரூபா ஆச்சி பெருங்காயம் ஒரு பாக்கெட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ண 3 தக்காளியும் மிக்சியில் அடித்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிறேன். நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வதங்கட்டும். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால், ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்நூறு கிராம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்ச கொத்தவரங்காவை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். தண்ணி பத்தாதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தேங்காவில் 1/2 மூடி தேங்காய் துருவலும் 25 கிராம் நுணுக்கிய நிலக்கடலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கலாம். உப்பு பத்தாதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண மல்லித்தூளை தூவிட்டு அதை நல்லா கலரிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான